Hello guys. So previous video la பாத்திருப்பீங்க நம்ம தாமிரபரணி ரிவர்ல வந்துட்டு குளிச்சிருப்போம். சோ குளிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு गाइस. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல இருந்து கோயில் கிட்ட தான் गाइस. சோ கோயிலுக்குலாம் வந்தாச்சு गाइस. செம கூட்டமா இருந்தது. இன்னைக்கு எங்களோட குலதெய்வம் கோயில்ல வந்துட்டு பங்குனி உத்திரம் திருவிழா பிளஸ் கும்பாபிஷேகம் இருக்கு. எல்லா வருஷமும் பங்குனி உத்திரத்துக்கு நாங்க வந்து பொங்கல் வைப்போம் गाइस. சோ இப்போ போன உடனே நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பொங்கலும் பொங்கிடுச்சு गाइस. கரெக்டா நான் அதை வீடியோ எடுத்துட்டேன். சோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு போய் பார்த்தா கலசம் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க गाइस. கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சக்கரை பொங்கலும் வந்து ரெடி ஆயிடுச்சு गाइस. இதை வந்து நம்ம சாமி கிட்ட போய் படைக்க வேண்டியதான். கீழே வந்துட்டு விநாயகர் கோயில் இருந்தது. ஸோ விநாயகரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 படி வச்சுருக்காங்க. இந்த 18 படி ஏறி தான் வந்துட்டு நம்ம கோயில் உள்ளே போகணும். மேலே போனோடனே செம்ம கூட்டம் गाइस. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா தின்ன மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம இடம் பிடிச்சி உட்காந்தாச்சு. ஆஃப்டர் ஒரு 1/2 hour அப்புறமா ஃபைனலி சாமியை வந்துட்டு காமிச்சிட்டாங்க. மேலே சாமியை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தாச்சு விநாயகர் பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வஸ்திரம் எடுத்து கொடுப்போம். இந்த வருஷமும் எடுத்து கொடுத்துருந்தோம். அதான் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே வந்துட்டு ஒரு கல் இருக்குது गाइस. இந்த கல்லை தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி சாமியாக வந்துட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிலையாக செஞ்சு கீழே வச்சு இப்போ சாமி கும்பிட்டுட்டு வராங்க. திருப்பி ஐயப்ப சாமியை தான் பார்க்க வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை வச்சு கொடுக்கறதுக்கு தான். ஸோ நல்ல கூட்டமாக இருந்தது. நம்ம வஸ்திரத்தை வச்சு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ எங்களோட கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி கோயில் இருந்தது, சங்கிலி கருப்பன். ஸோ அங்கே வந்துட்டு சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்ம காரில் ஏறி கோயிலேருந்து நம்ம கிளம்பியாச்சு गाइस. இப்போது நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் गाइस. Few moments later. ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. நம்ம காலைல வந்துட்டு தாமிரபரணி ரிவரில் குளிச்சோம்ல, அதுக்கு எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம இங்கே போக போகிறோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதுதான் गाइस அந்த சிவன் கோயில். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தாமிரபரணி ரிவர் கூட இருக்குது. இந்த கோயிலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது गाइस. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு மஞ்சள் இடிக்கிறது இருக்கும். அதில் அவங்களே வந்துட்டு மஞ்சளை இடித்து அவங்க இடித்து அந்த மஞ்சளை அவங்களே வந்துட்டு பொட்டு வச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு நம்மளோட ரூமுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான் गाइस இந்த வீடியோ. இந்த பாபநாசம் சீரீஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க. சீக்கிரம் வந்துடும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ பாய் गाइस. நெக்ஸ்ட் பாபநாசம் சீரீஸில் பார்க்குறேன். பாய்.